ஒருவேளை பொது வேட்பாளரா சீமானை நிறுத்தி திமுகவும் அதிமுகவும் அவருக்கு ஆதரவு கொடுத்தா நீங்க அந்த முடிவை ஏற்றுப்பீங்களா? சீமானுக்கு ஆதரவே இந்தியாவில் இல்லை. சீமானுக்கு ஆதரவு இல்லாம ஆகிக்கிட்டாங்கம்மா. அவன் பாவம் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நல்லா வலுவாதான் இருந்தான். நல்ல வலுவான கட்சி அது. கடைசியில இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இருந்த ஆட்கள்லாம் எங்கதான் போனாங்கன்னே தெரியல. வேட்பாளர்கள்லாம் தோத்துட்டாங்க. ஒரு வேட்பாளர் கூட ஜெயிக்கலாமா. இதுல என்ன தெரியுது, கட்சியில வலு இல்லைன்னு தெரியுது. ஏத்துக்க கொஞ்சம் அச்சம்தான். ஏன்னா செப்பரேட்டா நின்றுட்டு திரும்ப கமிட்மெண்ட் எல்லாம் அந்த என்னது சொல்லுவாங்க செல்ஃப் ஸ்லீப்பர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்கன்னா பிஸ்னஸ் மாதிரி தானே அந்த அரசியல் ஆயிடும். பப்ளிக் அப்படித்தானே திங்க் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக தனி மெஜாரிட்டியில் வந்துட்டு தனியாக நின்னா தானே மெஜாரிட்டி என்றைக்குமே. புரியுதா? இவ்வளோ அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து 60 வருஷம் சாயலாவே போச்சு. போட்டா போட்டி தான் நடத்திக்கிறாங்க. நம்ம உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்மளால ஒன்றும் பண்ண முடியல இல்லை பப்ளிக்கு. 100% எதிர்ப்பேன். ஏத்துப்பீங்க? ஏங்க எதனால ஏத்துப்பீங்க? எது சீமான் தான் வந்து சொன்னா எங்க அப்பாவுக்கு பேனா வச்சா உடைப்புன்னு சொன்னாதாங்க. எப்படிங்க இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க? அது தப்புங்க. அது 2வது ஆட்சிக்காக வந்து ஒன்றா சேர பார்க்குறாங்க. இப்போ பாருங்க, திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு சொன்னாங்க. மக்கள் ரொம்ப இதாகிப்போச்சு. ஏன்னா ஆட்சி தான் உங்களுக்கு வேணும்னு சொல்லிக்கும் போது மக்கள் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ சீமானும் வந்து அங்கே போய் சேர்ந்தானா, சீமா ஆமை கட்சினா பூனை கட்சினா எல்லா கட்சி சொல்லும் போது நீ அங்கே போய் இது பண்ண என்னப்பா? அப்போ என்ன பேனா உடைப்பா? கடல் தண்ணியை ஒத்தி பண்ண வரா? ஆனால் போய் இங்கே அதான் எனக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதெல்லாம் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தா மக்கள் ஏற்றுக்குவாங்களா முதல்ல? ஏன்னா நானே அதிமுகவில் இருந்துவேன். எல்லாரையும் எனக்கு தெரியும். எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து எடப்பாடியிலேருந்து. எடப்பாடி வந்து ஒரு திறமையாக நடத்தின கட்சி தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அது வந்து இப்போ சரியாக அதை கொண்டுன்னு போக முடியல அவங்களால.